அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஞ்சனம் சமையல். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற வீடியோ நண்டு கிரேவி. நண்டு கிரேவி ரொம்பவே நல்லது. முக்கியமாக சளி பிடிச்சிருக்கும் போதோ ஃபீவர் அடிக்கும் போதோ இதை செஞ்சு கொடுத்தா அந்த சளியெல்லாம் கரைச்சிட்டு வெளியே வந்துடும். குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்கிற நேரத்தில் நண்டு சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. சளி ஈஸியாக அவங்களுக்கு கரைச்சிட்டு வெளியே வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் குழந்தைங்களுக்கு இப்போ தான் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி நண்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். சிலவங்க நண்டு கழுவுறதுக்கு பயந்துக்கிட்டே வாங்க மாட்டாங்க. ஆனால் நண்டு கழுவுறது ரொம்பவே ஈஸி. மேலே உள்ள ஓடை லைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே போதும். அந்த ஓடை அப்படியே தனியாக கழட்டிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் சைடில் 2 பக்கமும் இருக்கும், ரைட் சைடு லெஃப்ட் சைடும் உள்ள அழுக்கை க்ளீன் பண்ணிட்டா போதும். நான் சைடில் உள்ள கால் எல்லாத்தையுமே முன்னாடியே கழட்டிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி வேணும்னா கழட்டிக்கோங்க. நடுவில் நம்ம சைடில் உள்ள காலெல்லாம் கழட்டிட்டோம்னா நடுவில் நல்லா அந்த ஜூஸ் இறங்க ஆரம்பிச்சிரும். நம்ம நடு பகுதி அதில் தான் சதை கொஞ்சம் நிறையா இருக்கும். அதை தான் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நண்டு வாங்குறீங்க, ஈஸியாக கழுவணும், எந்த ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு காலெல்லாம் கழட்டிடுங்க. அதுக்கப்புறம் நடுவில் உள்ள சதை பகுதியை அந்த ஓடை மட்டும் எடுத்துகிட்டு லைட்டாக அழுத்தி எடுத்தாவே போதும். அந்த ஓடு வந்துடும். சைடில் 2 பக்கமும் க்ளீன் பண்ணிட்டா போதும். நடுவில் லைட்டாக அழுக்கு இருக்கும், அதை க்ளீன் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா நண்டையும் கழுவி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் 4லேருந்து 5 வாட்டி தண்ணியில் நல்லா அலசி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நண்டு க்ளீன் பண்ணியாச்சு. குழந்தைங்களுக்கு கொடுத்தா சூடை கிளப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம காரம், தேங்காய் பால் இதெல்லாம் ஊற்றிக்கிட்டோன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஒத்துக்கும். ஒன்றுமே ஆகாது, தாராளமாக சேர்க்கலாம். இப்போ சேர்க்குற வயசில் நம்ம சேர்த்துடணும் எல்லாத்தையும். நண்டு கிரேவி குழந்தைங்களுக்கு எப்போ ஒத்துக்குன்னா 1.5 வயசுக்கு அப்புறம் தான் ஒத்துக்கும். 1.5 வயசு முடிஞ்சோடனே நீங்கள் தாராளமாக நண்டு கிரேவி காரம் இல்லாமல் கொடுக்கலாம். நெஞ்சு சளி எல்லாத்தையுமே கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். நண்டை ஃபுல்லாக கழுவியாச்சு. இப்போது நண்டு கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், இஞ்சி 2 இன்ச்சு சேர்த்துக்கிறேன், பூண்டு 5 சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். அதை நல்லா அரைச்சிக்குவோம். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போது கடாயில் எண்ணெய் காஞ்சோனி பூண்டு சேர்த்துக்கிறேன், பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் தான். குட்டி குட்டியாக நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். அந்த மாதிரி நறுக்கிக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். அதோட கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம மசாலா அரைச்சோம்ல, அது ரெடி ஆகிடுச்சு. இன்னும் அரை வெங்காயம் எடுத்திருக்கேன். அரை வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி அரைச்சி வச்சு இந்த மசாலாவோட சேர்த்து இன்னொரு தடவை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா வெங்காயம் வதங்க ஆரம்பிச்சிருச்சு. உப்பு சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளி முழுசாக இருக்கவே கூடாது. நல்லா அந்த மசிஞ்சு வெறும் தோல் மாதிரி தான் இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வேக விடுங்க. அதனால தான் உப்பு சேர்த்துக்கிட்டோம். கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா இந்த பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். மல்லித்தூள் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம மிளகு வேறு சேர்த்துக்கிறோம். குழந்தைங்களுக்கு அதிகமாக காரம் ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது சேராது. ஸோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. 1 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கணும், அதுக்காண்டி. இப்போ நல்லா மசாலா வெந்துருச்சு. இப்போது கழுவுன நண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அந்த மசாலா எல்லாம் நண்டு மேலே ஃபுல்லாக படுற மாதிரி கிண்டி விட்டுருங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் தேங்காய், அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிறேன். முந்திரி பருப்பு, கசகசா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கசகசா இல்லைன்னாலும் பரவாயில்ல, முந்திரி பருப்பை இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்க வேண்டியதான். அவ்வளோதான், தேங்காய் பால் ஊற்றியாச்சு. இப்போ 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா நண்டை வேக விடலாம். சீக்கிரமாக நண்டு வெந்துடும். ரொம்ப ஈஸியாகவே நண்டும் க்ளீன் பண்ணியாச்சு, நண்டு கிரேவியும் செஞ்சாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் நிறைய வீடியோ பார்க்குறதுக்காண்டி எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தழை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருவோம். அவ்வளோதாங்க, நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு மறக்காமல் சேர்த்துக்கோங்க.
உங்களுடைய சப்போர்ட் எப்போயுமே எங்களுக்கு தேவை. பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.